திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசிஷ்டே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபி சுணேயாம தேவாः பத்ரம் பஷ்யாமார்ஜவேதஜத்ராः ஸ்திரைரङ्गैस्तुवासं सन्तुभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो मित्रशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातुः. ॐ शान्ति शान्ति शान्तिः. நமஸ்காரம் பண்ணு. நான் பண்ணுறியாவா? அப்பாலாம் வீட்டில் அவள் பண்ணுனால சரி. முருகா நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்னது இது அத்வைதாரக உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்தில் அதை இன்றைக்கி முடித்தேன், ரெவ்யூ பண்ணி முடித்தேன். அதில் கடைசி வாக்கியம் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு, அது அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த மந்திரத்தை அங்கேருந்து எடுத்துருக்காங்க, கொஞ்சம் மாற்றிருக்காங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரங்கிற இது இருக்குல்ல, அந்த மந்திரத்தை இந்த உபநிஷத்து தான் எடுத்திருக்காங்க. அது அப்படியே வருது. குரு தான் பரபிரம்மம், குரு தான் கதி, குரு தான் உபதேசம், குரு தான் உபநிஷத்து, குருவை தான் பாராயணம் பண்ணும், குரு தான் பராகாஷ்டா பரபிரம்மான்னு சொல்லுது. அதை வலியுறுத்துகிறார் அந்த ரிஷி. வலியுறுத்திட்டு பாஷ்யகர்த்தா இருக்கார் இல்லையா, அந்த பீம்சிங், அவர் ராமச்சரித மானஸ்ன்னு ஹிந்தி ராமாயணம், இப்போ எப்படி நம்ம தமிழில் கம்பராமாயணம்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் ராமச்சரித மானஸ்ன்னு ஒரு இது இருக்குது. ராமாயணத்தை ஹிந்தியில் ரொம்ப எளிமையாக இருக்கும், அவதி பாஷாவில் எழுதியிருக்காங்க. அதில் அங்கெல்லாம் போலின்னு சொல்லுவாங்க. பாஷா ஒன்று இருந்தால் கூட நம்ம ஸ்லாங் பேசுகிறோம்ல, தஞ்சாவூர் தமிழ், திருநெல்வேலி தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் அப்படி பேசுகிறோம்ல, சென்னை தமிழ்னு பேசுகிற மாதிரி அது போலின்னு சொல்லுவாங்க. எழுத்தெல்லாம் ஒரே எழுத்து தான், வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய ஸ்டைல் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் அங்கே இப்போ ஈரோட்டுக்காரங்களாம் வந்துங்க போயிங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்லாங் மாறும், அது வித்தியாசம் தெரியும். அதை போலின்னு சொல்லுவாங்க. அது அவது பாஷா, அயோத்தியா பிரதானமாக இருக்கிறதுனால அவது பாஷான்னு சொல்லுவாங்க. இது ஹிந்தியில் லிங்குவிஸ்டிக் பாஷா விஞ்ஞானம் சொல்லுவாங்க, இந்த சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அதை சொல்லுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் அந்த ராமச்சரித்த மானஸில் பாலகாண்டத்தில் 1வது மந்திரம், யார் ஒருத்தன் குருவினுடைய திருவடியை தொடரானோ, பாருங்கள் எவ்வளோ சூக்ஷ்மத்தை சொல்கிறார் பாருங்கள், துளசிதாஸ் சொல்லி எழுதுறது. யார் ஒருத்தன் குருவனுடைய திருவடியை தொடரானோ, அவருடைய திருவடி நகக்கண்களில், அந்த விரல்கள் நகக்கண்கள்லேருந்து ஒரு பிரபா தொடரவனை தொடுது. அது இறைவனை பார்க்கக்கூடிய திவ்ய சக்ஷுவை கொடுக்குது, திவ்ய நேத்திரத்தை கொடுக்குது. இறைவனை கண்மூடி பார்க்குறோம் இல்லையா, கண்மூடி பார்க்கும்போது புருவமத்தி பொட்டு வைக்கிறோம்ல, 3வது கண், அதாவது மேலே இல்லை, இங்கே இல்லை, பெண்கள் போட்டு வைக்கிறாங்களா அந்த இடம் இல்லை, வகுடி எடுக்கிற இடத்துல இல்லை. அது மணி தீபம், அம்பாளுடைய இடம், சைத்தன்யம் இருக்கிற இடம், அதுக்கு கீழே. அதாவது இந்த 2 கண்ணுக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதே கேப்பு, அதே இப்போ இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும், வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் இடையில 2 இன்ச்சு கேப் இருக்குன்னா, அதே முக்கோணம் மாதிரி 3 பக்கமும் 2 இன்ச்சு போட்டிங்கன்னா அது எந்த பாயிண்ட்டோ அதுதான் நடு. அதில் தான் பொதுவாக பெண்கள் பொட்டு வைக்கிற இடம். ஆண்கள் கூட விபூதி வச்சு நெற்றியில் நடு நெற்றி தான் சொல்லணும் அந்த பாயிண்ட்டை. அந்த பாயிண்ட்டில் உயிர் இருக்குது, அது ஒரு ஸ்டாராக இருக்குது. அந்த ஸ்டாரு அதுதான் சத்து. அதை நீ உற்று நோக்க அந்த பிரகாசம், பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பிரகாசம்
அந்த பில்லுன்னா பொந்து, புருவ மத்தியில் ஒரு பொந்து இருக்கும், அது வழியாக வெளிப்படுது தரிசனம் பண்ணுறவங்க. யார் ஒருத்தவன் அதை தரிசனம் பண்ணுறானோ, யார் ஒருத்தவன் கயிறை தரிசனம் பண்ணால் பாம்பு அவன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லையோ, அது மாதிரி மெய்ய உணர்ந்தவனுக்கு பொய் இல்லை. அதுபோல் பிரம்மத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த ஜகத்து இல்லை. இப்போ ஜகத்து இருக்காதுன்னு சொல்கிறோம், இருக்க போகிறதுல அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்காதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காதுங்கிறது தாற்காலிகம், அது பின்னாடி போகாத, நீ பார்க்குறதெல்லாம் தாற்காலிகம்தான். ஏன் அது பின்னெல்லாம் போயின்னு இருக்க அனாவசியமாக? ரெண்டாவது இன்பம் உங்களுக்குள்ள தான் இருக்குது, எல்லா இன்பமும் இங்கேருந்து தான் வெளியில் போகுது. அப்போ நீ அந்த தாரக பிரம்மம்னே பேர். நம்ம சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை கடத்துவது ஓங்காரம், அதையும் தாரகன்னு சொல்லுவோம். தாரக பிரம்மம், ஏகாட்சர பிரம்மம்னு சொன்னாலும் தாரக பிரம்மம்னு சொன்னாலும் இதெல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த தாரகம் நட்சத்திரத்துக்கு தாரகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த புரோமத்தியில் இருக்கக்கூடிய சத்தானது அதை சித்தை உத்து நோக்க யார் பார்க்குறா? யாரை பார்க்குறா? சித்து சத்தை பார்க்குது. அதை பாருன்னா யார் பார்க்குறா? யாரை பார்க்குறீங்கன்னா உங்களை தான். உங்களுக்குள்ளே ஒரு பகுதி மேலே இருக்குது, ஒரு பகுதி கீழே இருக்கும், ஒரு பகுதி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது, ஒரு பகுதி சாஸ்வதமாக இருக்குது, அசையாமல் இருக்குது. எங்கே வேணாலும் அதை தொடர்பு கொள்ளலாம். சகசிராரத்தையும் தொடர்பு கொள்ளலாம், புரோமத்திலையும் தொடர்பு கொள்ளலாம், ஹிருதயத்துலேயும் தொடர்பு கொள்ளலாம், எங்கே வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். கல்லுலையே நம்ம கடவுளை பார்க்குறோமா இல்லையா? மரத்தில் பார்க்குறோம், மரம் செடி கொடி விலங்குகளில் பார்க்குறோம். எதில் விட்டு வச்சுருக்கோம்? நம்ம எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறாங்கிற அறிவோடு தானே செயல்படுறோம். நம்மளை மாதிரி கருணை உள்ளம் கொண்டவங்க யாருமே கிடையாது. அதிகமானவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இன்றைக்கும் இருக்காங்க. எது அடிப்பட்டாலும் யூடியூப்லலாம் சில காட்சி பாம்பு எதையோ போட்டு முழுங்குற மாதிரி இருக்கும், அல்ல சிங்கம் மானை அடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த சீனே பார்க்க முடியாது, பார்க்குற மனம் பக்குவம் இல்லை நமக்கு. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கிப் பண்ணிடுவோம். என்ன அர்த்தம்னா இது என்னது? கடவுளுடைய அமைப்பு. அது ஒன்றுக்கு பசி, ஒன்றுக்கு சாப்பாடு. அப்போ ஒன்றும் பண்ண முடியல, அது இயற்கையெல்லாம் இறைவன் நடத்துகிறான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ அந்த தாரக பிரம்மத்தை நீ தரிசனம் பண்ணிட்டீன்னா, அந்த ஸ்டாரை நீ தரிசனம் பண்ணிட்டா, பிரம்மத்தை தரிசனம் பண்ணிட்டேன்னு சொன்னால் மித்தான ஜெகத் இருக்காது, ஜெகத் சம்மந்தப்பட்ட எந்த துக்கமும் உனக்கு இருக்காது. அதுதான் முக்தி அப்படிங்கிறத அந்த மந்திரம் சொல்லுது. எங்கேருந்து எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். திவ்ய சக்ஷு வாங்கிறதுக்கு திருவடியத்தோடு திவ்ய சக்ஷு கிடைக்கும். அதை வச்சு தான் நீ இறைவனை பார்க்க முடியும், அந்த கண்ணால் தான் பார்க்க முடியும். இந்த இதை மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இறந்து போனவங்களெல்லாம் பார்க்கணுன்னு சில பேர், நான் அது எனக்கு ஃபுல்லாக தெரியாது, கொஞ்சோண்டு கேட்டதை வச்சு சொல்கிறேன். அதில் சில பேருக்கு ஸ்ரீகிருஷ்ணன் திவ்ய சக்ஷு கொடுப்பார், இந்த கண்ணால் பார்க்க முடியாதுன்னு, யார் யாரை பார்க்கணும் விரும்ப பார்த்துங்க அப்படின்ட்டு. அவ்வளோ விசேஷம் இருக்குது நமஸ்காரத்தில். அது இங்கேயோடு இருக்கட்டும், அது வேதாந்த கிளாஸோடு இருக்கட்டும், கோவிலில் வேண்டாம், அது போட்டோம் ஒரு பக்கம். இங்கே இந்த இந்த நமஸ்காரம் எங்கே வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள். நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள். இப்போது இந்த சாப்டர் 5வது சாப்டர், ராம ரகசிய உபனிஷத். இதில் சனகாதி முனியும் ஹனுமந்தம் பப்ரச்ச. மீண்டும் கேள்வி. ஸ்ரீராம மந்திரார்த்த அனும் பிருகேதி. ஸ்ரீராமனை எழுதுறீங்கல்ல, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை, பொருளை சொல்லுங்கள். ராம்ங்கிற வார்த்தைக்குள்ளே உள்ள அர்த்தத்தை சொல்லுங்கள். நம்ம எல்லாம் பொதுவாக ராமனை சாமியுடைய பேர் ராமன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது எப்படி இதை வடிவமைச்சிருக்காங்க பெரியவர்கள்னு பார்த்தா, அனுமானும் ஹோவாச்ச. ஹனுமன் பதில் சொல்கிறாரு. சர்வேஷு ராம மந்திரேஷு மந்திரராஜே ஷடாட்சரம். முதல்ல ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அது மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கு. அதுதான் ராமனுடைய ஷடாட்சரம். ஷடாட்சரம் யாருக்கு? ஒரு முருகனுக்கும் ஷடாட்சரம் இருக்குல்ல, சரவணபவ. அது மாதிரி ஷடாட்சரம் இருக்குது. இப்போ ஒரு ஏகாட்சரத்துலேருந்து
47 அக்ஷரம் வரைக்கும் உனக்கு மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன், இதில் பெஸ்ட்டு வந்து ஷடாட்சரம் தான் அப்படின்னு சொல்கிறார். இவர் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்குறாரு. இவர் மந்திரத்து ஒரு வார்த்தை இல்லாமல் முக்கியமான வார்த்தைகளால் முக்கியமான மந்திரத்தை சொல்லி அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் போல். மந்திரராஜ ஷடாட்சர ஏகதா, இந்த 6 எழுத்து பல வகையாக நம்ம உருவாக்கலாம். ஏகதா த்விதா த்ரிதா சதுர்தா பஞ்சதா ததா சப்ததா அஷ்டதா, எல்லாம் மீனிங் புரியுதா? நான் ஏக்தோத்தின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சப்ததா 7 வகை, 8வது வகை அஷ்டதா சைவ பகுதா, இப்படி பல வகையாக நம்ம அதை விவசிதம் பண்ணலாம். ஷடாட்சரஸ்ய மகாத்மியம், இந்த இருக்கிற மந்திரத்தில் ஷடாட்சரியம் ரொம்ப மகத்துவமானது. அதனுடைய மகாத்மியத்தை, அதனுடைய விசேஷத்தை இந்த உலகத்தில் யாரும் அறியலை. ஒருத்தர் அறிகிறாரு, அவர் தான் சிவப்பரம்பொருள் சொல்கிறார். சிவோ ஜானதி, சிவோ ஜானாதி, சிவன் அறிகிறார் அப்படின்னு சொல்லி தத்துவத்தக ஸ்ரீ ராம மந்திரன் ராஜஸ்ய சம்யக் அர்த்தோ அயம் உச்சதே. ஸ்ரீ ராம மந்திரம் ஸ்ரீ ராம மந்திரத்தில் ராஜமந்திரமாக இருக்கக்கூடியது, ஷடாட்சரமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை அயம் உச்சதே சொல்கிறேன், இங்கு சொல்கிறேன். என்ன அந்த 6 எழுத்து மந்திரம்? நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள். வெரி குட், வெரி கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஓம் ராமாயண மகள ஷடாட்சரம் வருதா? ராமாய நமக போடு, ஓம் இல்லாமல் ராமாய நமக போடுங்க. இம்மு கிடையாது, ராமாய 3 எழுத்து, நமக 2 எழுத்து, 6 எழுத்து. புரியுதா? ராமாய ஓம் சேர்த்தா சப்தாட்சரமாகிடும். இதில் பரவாயில்ல, நீங்கள் ஒன்றியாக சொன்னீங்களே. பாக்கி பேர்லாம் சிரவணம் பண்ணிட்டு இப்போ தான் ரீகலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது இந்த தொண்டையில் வந்து நின்றுச்சு, அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலான்னு நினச்சேன், நீங்கள் அதுக்குள்ளே காய வச்சுட்டீங்க அப்படின்னு போட்டோம். ராமாய நமக. இந்த முதல் வார்த்தையில் நின்றுட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ½ ஹவர் இதுக்கே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். என்ன காரணம்னா 6 எழுத்து மந்திரத்தை தேடினேன். ஏன்னா மந்திரத்தில் இல்லை, மந்திரத்தில் அமைப்பு முறை தான் இருக்க தவிர அது தொகுத்து எழுதணுமா வேண்டாமா, இப்படி தான் குழப்பம். ஏன்னா அதிசுருக்கமாக சொல்லுதான். அது உபநிஷத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், அது அறிந்தவர்கள் மிகுந்த சிறப்பாக அதை பார்க்கப்படுது. நான் சிறப்பாக பார்க்குறேன். அறியாதவன் திட்டுவான், ஏன் இவ்வளோ சொன்ன மந்திரத்தை சொல்லி தொலைக்க வேண்டியதானே அப்படி கேட்பானா? கேட்க மாட்டானா? உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக கேட்பீங்க. அதனால் மந்திரம் இல்லை, அந்த மந்திரம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தேடுறேன், எல்லாம் இருக்குது, அந்த மந்திரமே வரல. பாஜ்யக்காரன் அவர் இதில் போட்டேன், கூகுளில் போய் போட்டேன், ராம ஷடாட்சரம் போட்டால் அது டக்குன்னு எடுத்து விட்டுச்சு. ராம ஷடாட்சர மந்திரம் போட்டால் ராமாய நமகன்னு வருது. பரவாயில்ல, நம்ம கல்ச்சர் பரவறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. போட்டோம். ஸ்ரீ ராம மந்திரம் மந்திரராஜம் சமயக் அர்த்த, நன்றாக அதனுடைய அர்த்தத்தை இங்கு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த சைவ வைணவ சண்டை போட்டுக்கிறீங்களா, அடிச்சுக்கிறீங்களே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த ராமன் வைக்கிறார். எப்படி பாருங்கள். சஷ்டியில் பிறந்த முருகனுக்கு சண்டைனா பிடிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. சஷ்டியில் பிறந்த முருகன் சண்டை போடுறதுக்கே பிறந்தவர். 6வது நாளே சண்டைக்கு படிச்சு, ஸ்கூலுக்கே போகல, வாத்தியாரெலாம் பார்க்கல, ஓங்காரம்லாம் எழுதலை, நேராக சண்டைக்கு படிச்சு, திருச்செந்தூர் படிச்சு. ரணப்பிரியாயின்னு முருகனுக்கு மந்திரங்களில் சகஸ்ராரத்தில் வருது, ரணப்பிரியாயின்னு வரும். அப்பேற்பட்ட அவரே சண்டையே பிடிக்கிறதில்ல. அவருக்கு யதார்த்தமாக பார்த்தா அவருக்கு சண்டையே பிடிக்கிறதில்ல. எப்படின்னு கேட்டால் நீங்கள் சண்டையெல்லாம் போட்டுக்கிறானுங்கள்ல, அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. அது அதுக்காக இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னா, நாராயணாய அஷ்டாட்சரி, நாராயணனுடைய அஷ்டாட்சரம்
பெருமாளுடைய அஷ்டாட்சர ஓம் நமோ நாராயணாயாக்ஷா ரொம்ப புகழ்பெற்ற மந்திரம், உலக பிரசித்தி பெற்ற மந்திரம். எல்லா வைணவ கோயில்லையும் எழுத சொல்லிட்டாங்க, எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சிவன் கோயிலில் அன்பே சிவம்னு எழுதியிருக்காங்க. நமச்சிவாயை தான் கண்ணை பண்ணி வச்சுருக்கீங்க. அது யாரோ ஒரு சித்தர் அப்படி அது ஏதோ ஒரு கணக்கில் எழுதியிருக்காங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு, வேதம் தாங்க பிரமாணம். இன்றைக்கி நம்ம இந்தியா பாரதம் அழிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சொல்லலை. அவனே மேற்காலே மற்ற எத்தனையோ பேர் இதை உழைக்கிறதுக்கெலாம் வந்தானுங்க, ஒன்றும் பண்ண முடியல. என்ன காரணம் தெரியுமில்ல? வேதம்தான் காரணம். வேதமும் வேதத்தை அறிந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பூஜையை பண்ணி மொத்த மக்களையும் ஒரு புள்ளியில் வச்சுருக்காங்க. இல்லைன்னா இந்த கழுதைங்க பிரிவினை பண்ணி 25 ஸ்டேட்டை 25 கண்ட்ரியாக மாற்றிருப்பானுங்க. நம்ம லிட்ரேச்சர் தாங்க நம்மளை ஒன்றா வச்சுருக்கு. அப்போ வேதம் நமக்கு பிரமாணமாக எந்த கண்ட்ரிலையும் இல்லை. இவ்வளவு மந்திரங்கள், கந்தபுராணம் 1.25 லட்சம் மந்திரமா படிக்கணும், நேரம் இல்லை. 1.25 எல்லா ரெஃபரன்ஸும் கந்தபுராணத்துலேருந்து தான் எடுப்பாங்களாம். அயோத்தியா ராமர் கோயில் பிரச்சனையே கந்தபுராணம் தான் லொக்கேஷன் பண்ணி கொடுத்துருக்கு. அயோத்தியா கோயில் இங்கே இருக்குது, பிள்ளையார் கோயில் இங்கே இருக்குது, கிணறு இங்கே இருக்குது. லொக்கேஷன் கந்தபுராணத்துலேருந்து தான் எடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டு அப்படி அதை வச்சு தான் ரெஃபர் பண்ணி அங்கே போய் பார்த்து அது இருந்து இன்றைக்கி இருக்குது அந்த கிணறு கோயில். இல்லைன்னா ராமரை திரும்ப அங்கேருந்து காலி பண்ணிடுவேன், வேறு லொக்கேஷன் மாற்றிருப்பாங்க. சொல்கிறேன், அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது, அவ்வளோ மந்திரம் இருக்குது. மொத்த மந்திரத்தையும் படிக்கணும். இப்போ நம்ம இதில் 11,000 தானே, அது 1.25 லட்சத்தையும் பார்க்கணும், ஒரு கை பார்க்கணும், பாஷ்யத்தோடு பார்க்கணும். நாராயண அஷ்டாட்சரே ச சிவ பஞ்சாட்சரே, நாராயண அஷ்டாட்சரே ச நாராயண அஷ்டாட்சரத்துலேருந்து ரா எடுத்திருக்காங்க. ராங்கிற எழுத்து எடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. சிவ வைணவ ஐக்கியத்துக்கு இதை விட உத்தமமான மந்திரம் எதுவுமே கிடையாது. நாராயண அஷ்டாட்சரத்துலேருந்து ரா எடுத்திருக்காங்க, சிவபஞ்சாட்சரத்துலேருந்து மா எடுத்திருக்காங்க. போதுமா? யார் உபநிஷத்து படிக்க போகிறா? இல்லை படித்தவன் அவன் எடுத்து சொல்ல போகிறான், சொன்னாலே அவன் கேட்க போகிறான். ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வேலை. நம்ம வலியுறுத்துறதும் இது பண்ணுறதும் கிடையாது. நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கடந்து போகிறோம்ல. ராமங்கிற வார்த்தையில் சிவ வைணவ ஐக்கியம் இருக்குது. போதுமா? இதை விட யார் சொல்லணும்? வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. சண்டை போகிறது தான் குறிக்கோள். ஈகோயிசம், அகங்காரம், அனகங்காரம், நான் ஈகோ இருக்கணும். நான் ஈகோ. நாராயண அஷ்டாட்சரே ரா, சிவ பஞ்சாட்சரே மா. அங்கே ஒரு எழுத்து, இங்கே ஒரு எழுத்து எழுதுங்க. புரிஞ்சிச்சா? சார்த்தக்கு சார்த்தகாரணத்வயம் ராமோ ராம ரமந்தே எத்திர யோகினக. இந்த பொருள் சார்ந்த சிவமும் வைணவம் அதில் முடிஞ்சு போச்சு. ராமன் சொன்னால் சிவ வைணவ ஐக்கியம். என்ன சொல்லப்போனால் ஆமாம். சார்த்தக துவயம், இதனுடைய பொருள் சார்த்தகம். இந்த 2 எழுத்தும் இருக்க ரா மா, அந்த ராமங்கிற 2 எழுத்தில் ரமண்டே எத்திர யோகினக, யோகியர் எல்லாம் ரமிச்சு போகிறாங்களாம். ஜபயோகி, தியானம் பண்ணுறவங்க யோகம். இல்லை யோகத்தில் பல யோகம் இருக்குது. இல்லை ஜபயோகம், அந்த யோகிகள்லாம் ரமிச்சு போகிறாங்க. ரகாரோ வகினிச்ச வச்சனக. ரகாரங்கிறது எதை குறிக்குதுன்னா அக்னியை குறிக்கிறது. வெப்பமும் வெளிச்சமும். ரா ஆச்சா. அக்னியை குறிக்கிறது. பிரகாசம் வெளிச்சத்தை குறிக்கிறது. பரியவாஜ் வெளிச்சத்தினுடைய ஈக்குவல் வேர்டு வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் ரா. வெளிச்சம்னு சொன்னால் இது, ரான்னு சொன்னால் அக்னி. ஸோ வெப்பமும் வெளிச்சமும் கரெக்டாக பொருந்துது. ஆச்சா. பரியவர்ஷி. அப்புறம் 2வது அர்த்தம் சச்சிதானந்த ரூபஷ்ய. சத்து சித்த ஆனந்தம்னு 3 சொல்கிறீங்கல்ல. சத்து சித்து
அதாவது ஜீவன் ஈஸ்வரன் மாயா. ஜீவன் ஈஸ்வரன் மாயா. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் தான் என்ன பிற ஜகத்து பிறக்குது. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன். ஈசன்கிறது சித்து. இல்லை சிவசக்தி பவம் சம்பவம் உத்பவம் குமார சம்பவம் முருகப்பெருமான் பிறக்கிறது. அது மேலே சச்சிதானந்த ரூபந்தான் ராமன். பரமாத்மா அர்த்தம், பரமாத்மாங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது உச்சதே. இதில் இருக்கக்கூடிய ரா வியஞ்சனம். வியஞ்சனம்னா கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மெய்யெழுத்து. நிஷ்கல பிரம்மம், சுத்தமான பிரம்மம், அதாவது மாயா சேர்க்காதது. பியூராக ஃபஸ்ட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சத்தாக இருக்குதுல்ல, சத்து பியூர் சத்து. நிஷ்கலம், எந்த அவயவமும் கிடையாது. அதில் ராவில் ஆசத்தை தான் ரா. இரு அ ர, இரு ஆ ரா. அப்போ ஆசைத்தா அது வந்து பிராணனை குறிக்கிறது. பிராணனை குறிக்கிறது. ஒன்று அக்னி, இன்னொன்று காற்று. அக்னி காற்றும் சேரும். சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான். என்ன பண்ணி விட்றோம், கொளுத்து விட்றோம். கொஞ்சம் நெருப்பு போட்டால் போதும். காற்று என்ன பண்ணோம், ஊதி பெருசாக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, பெருசு படித்து விட்ரும். விஸ்வரூபம் ரொம்ப ஃப்ரெண்டு 2 பேரும். தண்ணியும் அக்னியும் சேராது, பூமியும் தண்ணீரும் சேரும். பஞ்சபூதங்களில் இது 2 பேர். பிராணம் ரா ரகாரம் அக்னி குறிக்குது. லம் வம் நம் லம் வம் யம் ரம். இதுதான் இந்த 5 எழுத்து. 5 பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அதில் வந்து முதல்ல இந்த மண்ணை குறிக்கிறது நம். அப்புறம் வந்து லம், அப்புறம் வம், அப்புறம் எம். ஆகாயத்தை குறிக்கிறது வம். நடுவரல் இருக்குல்ல, அது வந்து வம். சுட்டுவரல் இருக்குல்ல, அது எம். கட்டவரல் இருக்குல்ல, அது ரம். அப்போ கட்டவரல் அக்னியை குறிக்கிறது. புரியுதா? பஞ்சபூதங்களுக்கு கீழேருந்து வந்தால் அப்படி வரும். அதனால் ரா ஆ சேர்த்தா ஆ வந்து பிராணனை குறிக்கிறது. அதனால் ரா ராங்கிறதுல காற்றும் அக்னியும் இருக்குது. அப்போ அக்னி ஜுவாலை மாயா தத்துவம். ஆ வந்து மாயான்னு சொல்லுவாங்க, பிராணனை மாயான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி இந்த இடத்த ஒன்று பொருத்தி பார்க்கணும். சிவபரம்பொருள் வந்து அந்தர்யாமியாகவும் பிராணன் வந்து சூத்ராத்மாவாகவும் நம்ம பேசியிருக்கோம். சூத்திரம்னா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம உடம்பையே கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறது பிராணன் தான். பிராணனுக்குள்ளே தான் சித்து இருக்குது. அப்போ பிராணன் மாயா, சித்து சைத்தன்யம். ஒன்று வந்து ஒரிஜினல், ஒன்று பிம்பம். அப்படி தான் பார்க்கணும். ஒன்று சிவம்னா ஒன்று சக்தி. அதனால் இந்த பிராணனை வந்து சுயமாக இயங்காது. சித்து இல்லாமல் பிராணன் இயங்காது. சித்து உள்ளே வந்தால் தான் பிராணன் உள்ளே வருது. சித்து உள்ளே வரலன்னா பிராணன் உள்ளே வராது. சித்து இந்த சிவம் சக்தி சேர்க்கையில் வெளிப்படக்கூடிய ஜீவன் தான் பிந்து. அதுதான் பிந்துன்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பிந்துவில் தான் சித்தும் பிராணனும் 3 பேரும் சேர்ந்து பிராணன் தான் அழைச்சிட்டு வருது. ஆணிலேருந்து பெண்ணுக்கு அழைச்சிட்டு வருது. கர்ப்போபனிஷத்து இருக்குது. இந்த மந்திரத்தில், இந்த உபநிஷத்துலையும் இதை சொல்லுது. அழகாக சொல்லுது. 3 எழுத்தையும் பிரித்து சொல்லுது. அதனால் இங்கே அக்னி பிராணன் 2 சேர்ந்தா அக்னி ஜுவாலா, வெப்பமும் வெளிச்சமும். இதில் பிராணனை வந்து மாயான்னு சொல்கிறோம். மாயா தான் என்ன பண்ணுது, இயக்கிறது, அசைகிறது. இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா வியஞ்சனை ரா ஸ்வரம் அ சன்யோக சேர்த்தா ரா தத் பிராணயோஜனம், அது பிராணனை தருகிறது. ரேஃபே ரகாரம்
ஜோதிர்மயே வெளிச்சம், தஸ்மாத் கிருத்தம் ரா ஆகாரம் யோஜனாம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் ரா வந்து ஸ்வரம் சேர்க்கறதுனால ரான்னு மாறுனுச்சு. ரான்னு சொன்னால் அக்னியும் காற்றும். இப்போ இன்னொரு வார்த்தையில் சொன்னோம்னா, இப்போ அங்கேருந்து எடுத்த பஞ்சாட்சரத்திலேருந்து எடுத்த மா மகாரோ அபியுதயார்த்தம் உற்பத்தியை குறிப்பது. செயற்கையான உற்பத்தி போடணும்ல, சம்பவம் ஒன்று நடக்கணும், அதுதான் சம்பவம். ரெண்டு சேர்ந்தால் ரசாயன மாற்றம் வந்து மூன்றாவது பொருள், அது பேர் பவம். இந்த பவசாகரம்னு சொல்கிறாங்க இல்லையா, பவம்னு என்னது? உற்பத்தியானது. என்ன உற்பத்தியானது? இந்த சம்சாரம் உற்பத்தியானது. உற்பத்தியானதெல்லாம் நிற்கும் மறையும், இதுதான் தத்துவம். இதெல்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்களோ ஏற்கனவே இல்லை, முடிவு இருக்காது, நடுவில் இருக்குது. அதனால் மாயா மகாரோ அபியுதய அர்த்தம் உற்பத்தியை குறிப்பது. அர்த்தா வாத ச மாயை, அதனால் அதை மாயேன்னு சொல்லுறோம். அங்கே ரா அக்னி வெப்பம் வெளிச்சம் பிராணன், இங்கே மாயா மாயேத்தி கீர்த்தியத்தை எப்படி சொல்கிறார்கள். ஸோ அயம் அப்போது ராம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பீஜம், அதுதான் ஆதாரம், அதுதான் விதைப்பொருள். மூல மந்திரத்தினுடைய பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. மூல மந்திரம்னு சொல்லுவாங்களா, அது பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. பீஜம் ஸ்வகம் யஸ்மாத் சமாய பிரம்மச்சதே. அப்போது ஸோ அயம் பீஜம், இந்த பீஜம் ராம் என்பது மாயா சேர்ந்த பிரம்மம். ரா அக்னி காற்றாக இருக்கிறது பிரம்மம், இம் மாயா, பிரம்மம் ப்ளஸ் மாயா ஜீவன், பிரம்மம் ப்ளஸ் உபாதி ஜீவன், பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈசன். ஈசன் சொல்கிறதும் எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் சித்து தான். ஈசனாக இருந்தாலும் சித்து தான். ஏன்னா சித்து வேற ஜீவன் வேறு இல்லை. சித்து உபாதியோடு சேர்ந்ததுனால என்னவாயிடுச்சு? சித்தாயிடுச்சு. சத்து உபாதியோடு சேர்ந்ததுனால சித்தாயிடுச்சு. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் சித்து சேர்ந்துருச்சுன்னா சத்து. ஆனால் சத்துனுடைய சரிபாதி தத்துவம் இதுக்கிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சித்த இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது தோன்றும் நிற்கும் மறையும், அழியறதில்லை. தோன்றுவதும் இப்போ நீங்கள் பெரிய மகான்கள்லாம் தோற்றம் மறைவுன்னு போடுறாங்கல்ல, அது கரெக்டான வார்த்தை தமிழில். பிறந்தான் செத்தான்னு எழுதலை. பிறப்பு இறப்புனுங்கிறதும் தவறு தான். தோற்றம் மறைவுங்கிறது தான் கரெக்டான அர்த்தம், வேதாந்த அர்த்தம் கொடுக்குறது. ஏற்கனவே இருக்கார், அவருக்கு அழிவு கிடையாது. இப்போ தோன்றியிருக்காரு, கொஞ்ச நாள் வாழ்ந்தார், போரை போட்டார், அப்புறமா மறைஞ்சு போயிட்டார். தெரியுதா? ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறாரு, நல்லமோ கெட்டமோ. அப்புறம் தானம் பண்ணார், தர்மமோ, ஓடி ஓடி சர்வீஸ் பண்ணுறாரு, ஓம் 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 அப்படி சொல்கிறாரு. அவங்கள யாருன்னு சொன்னால் அவர் தான் ஈசன். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈசன். ரா ப்ளஸ் இம்மே ராம். ராம் வந்து அக்னி வெப்பம் வெளிச்சம் சத்து. இம் வந்து மாயா, ரெண்டும் சேர்த்தா சித்து. சத்தும் மாயாவும் சேர்த்தா சித்து பிறகு. சத்துக்குள்ளே சரி பார்த்து சித்து இருக்குது, அது ஒரு பக்கம். நீங்கள் ஒன்று பேசினா ஒன்று பேசக்கூடாது. சத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுனா சத்தை மட்டும்தான் பேசணும், சித்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தினா சித்தை மட்டும் தான் பேசணும். இப்போ பிரம்மம் மாயை சேர்த்தா சித்து தான் பிறகுது, அது பேர் தான் ஜீவன்னு சொல்கிறோம். அது எல்லா ஜீவராசிகளையும் குறிக்கும். உபாதி எடுத்த உடம்பு எடுத்த எல்லாமே சித்து தான், எல்லா தேவதைகளும் சித்து தான். அதாவது மித்து. அதனால தான் மும்மூர்த்திகளும் மித்துன்னு சொன்னோம். சொல்கிறது புரியுதா? மும்மூர்த்திகளும் இன்னொருத்தரை வணங்குறாங்க, அதை ஒத்துக்குங்க. மும்மூர்த்திகளும் நான்காவது ஒருத்தரை வணங்கி ஆகணும். ஏன்? அவர் தான் ஒரிஜினல். பிரம்மன் தான் ஈசனாக மாறி இருக்கு, ஈசன் தான் ராமனாக மாறி இருக்காரு, ராமன் தான் பிரம்மவாக மாறி இருக்காரு, பிரம்மா தான் ஜெகத்தாக மாறி இருக்காரு. இப்போ அந்த பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் உபாதி சேர்ந்ததுனால சித்து, அதாவது மித்து. இது புரிஞ்சுக்கணும். தெளிவு தான் வேதாந்தத்தினுடைய மெய்ப்பொருள். இல்லை நான் இவ்வளோ நாள் இதை சொல்லிங்களே எங்கள் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்க, அப்படி இல்லைப்பா, உண்மை பொருள். அது மெய்ப்பொருள், இதான் மெய்ப்பொருள். இதே ரிஷிகள் தான் அதையும் சொல்கிறாங்க, அதே ரிஷிகள் தான் இதையும் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு ஒத்து வரலன்னா அது உங்கள் இஷ்டம்.
மெய்ப்பொருளுங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? மெய்ப்பொருள் தான் ஜெயிக்கும், சத்தியம்தான் ஜெயிக்கணும். எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு பழக்கப்பட்டவங்க, நான் 50 வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் ஒத்துக்க. அதை ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை, அதை இதை தெரிஞ்சுக்கோ. அதை வேண்டான்னு சொல்லலை, இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறோம். அப்புறம் உன் இஷ்டம், உன் மனம் ஏற்றுக்கட்டும். எல்லாருக்கும் உள்ள பொதுவான வார்த்தை. இப்போ நான் பேசுகிறது பல பேர் என்ன சொல்கிற மாதிரியே இருக்குன்னு எல்லாருக்கும் தோணுதா இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் கை தூக்க என்ன சொல்கிற மாதிரி எல்லாருமே இவருக்கு என்னன்னா மெனுவில் இல்லாததான் கேட்பார். இப்போ உங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிற மாதிரி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்போ நீங்களாம் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வேதம் பொய் சொல்லுமா? வேதத்தில் இல்லாததை சொல்கிறாங்களா? வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃபு அதை தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா கேட்டுக்கணும். இப்போ கூட சொன்னாங்க, வரப்போ கூட டிஸ்கஸ். அப்போ நீங்கள் மிஸ்டேக் தவறாக போயின்னு இருக்கீங்கிறது உங்களுக்கு ஒத்துக்க வேணாமா? அப்போ மெய்ப்பொருள் சொன்னால் கசக்குதா உங்களுக்கு? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என்னை பார்க்காதவங்க முதல் எல்லாம் என்ன எத்தனையோ முறை நான் 100 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க, நான் எல்லாரையும் பார்க்குறேன். அது புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. உங்களை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குங்க? அதுக்காக இங்கே வேலை வணங்கிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செலவு பண்ணி ஒருத்தவங்க மனசு வருத்தப்படணும்னு நான் அப்படி பேச மாட்டோம். அப்படி ஒரு சத்குரு பேச மாட்டேன். ஆனால் உண்மையை வலியுறுத்தும் போது குத்துதுன்னா அப்போ நீங்கள் தவறான நம்பிக்கையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம், இதுதாங்க ஞானம். சத்தியத்தை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குல்ல, அதுதான் ஞானம். அதனால் நான் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் அப்படின்னு இருந்துட்டு இன்னும் யார் இப்போ யார் என்ன, நாங்கள் என்ன மதமாக மாற்ற போகிறோம்? அந்த வேலையாக செய்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போது அப்போ ராம் என்றால் பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு பிந்து. ஆண் பெண்ணு சேர்ந்தால் பிந்து உற்பத்தி ஆகுதா? பவம், உத்பவம், சம்பவம், குமார சம்பவம். அதுதான் சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசுடான்னு எழுதுனான் ஒரு கவிஞன். எல்லா பாட்டையும் கேட்டுறாரு. நான் ஒரு பாட்டையும் கேட்கல, இது ஒன்றே தான் தெரியும். சத்தியம். இந்த வார்த்தை எனக்குள்ளே போயிடுது, நான் என்ன பண்ணுறது? நான் காதை அடைச்சிக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா? அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கணும், கண்ணை மூடிக்கணுமா? குரங்கா நான் சொல்கிறேன். நான் அது மாதிரி என்னுடைய சிஷ்யர்களை யாரையும் அப்படி வழி நடத்தவே மாட்டேன். நீ அதை பார்க்காது இதை பார்க்காதுன்னு சொல்ல, நீ உள்ளே போன்னு சொல்லுவேன். அவன் உள்ளே போனான்னா அவன் கண்ணு காது வாய் மூக்கு எல்லாமே உள்ளே போயிடான். எது ஷார்ட்கட்டு, எது எளிமையானதுன்னு அதை சொன்னால் நம்மளை கெட்டவன்னு சொல்கிறான். நானே கேடுகட்ட ஜாதகம்னு பல முறை சொல்லிட்டேன், 1000 முறை சொல்லிட்டேன். அந்த கேடுகட்ட ஜாதகத்தில் ஏதாவது நன்மை பண்ணிட்டு போக முடியாதா அப்படின்னு ஏங்குறேன், தபம் பண்ணுறேன். கேடுகட்ட இந்த குப்பை தொட்டியில் இருந்துக்கிட்டு ஏதாவது நல்லது பண்ண முடியாது அந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கருணை நமக்குள்ளே இருக்குது. அதை தான் நீங்கள் தெய்வீகமாக பார்க்குறீங்க, அதுதான் தெய்வமும் கூட. நான் பெரிய உத்தமன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. என்னால் பொய் சொன்னால் பொய், நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன். அதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். எல்லாருக்கும் இன்னொரு பேஜஸ் இருக்கத்தான் செய்யும். மமமாயா துரத்தியா, நீ வேணால் அவருக்கு அதுக்காக எல்லாம் ப்ரீ பிளான்டுங்க. நீங்கள் தடுக்கவே முடியாதுங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை வச்சு பாவத்தை அவர் செய்யணும்னா உங்களுக்கு தான் அது பாவ புண்ணியம். அவருக்கு பாவம் புண்ணியம் இல்லை. அவருக்கு இந்த ட்ராமாவை நடத்தணும், அதில் நீ ஒரு ரோல் பண்ணுற. நீயும் அதே அறிவில் இருந்தீங்கன்னா உனக்கு அந்த தோஷம் உனக்கு கிடையாது, பாவம் கிடையாது. அர்ஜுனன் அவனை கொல்ல போகிறேன், இவனை கொல்ல, ஏற்கனவே நான் எல்லாரையும் கொண்டுட்டேன், நீ சும்மா சீனு போடாத, சொல்கிறத பொத்திக்கிட்டே செய்ய. இதாங்க ஞானம். புரியுதா விஷயம்? அதனால் எல்லா பாட்டுக்கும் மீனிங் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க. நான் ஒரு பாட்டும் படித்தது கிடையாது, கேட்குறது கிடையாது. இப்போ தான் நான் பாட்டெலாம் லிரிக்ஸ் கேட்கணும்னு பார்த்தா டொம்முன்னு போட்டு அடிச்சுன்னு கிடக்காங்க. மியூசிக்கில் லிரிக்ஸ் கேட்குற மாதிரியே மியூசிக் இல்லை. அந்த லிரிக்ஸை டாமினேட் பண்ணக்கூடிய மியூசிக் தான் இருக்குது. ஏன்னா உள்ளே இந்த டக்குன்னா ஆடுது, தை. ஐயோ இதுங்க பண்ணுற ஆட்டம் ரோடு மாடு காடு வீடு எல்லாத்துலேயும் ஆடுதுங்க. ஐயோ கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. சில இடத்துல ஐயா அசிங்கமாக இருக்குங்க. ஏதோ ரீல்ஸ் போடுறேன், இது போடுறேன், அது போடுறேன்னு சொல்லிட்டு
ஐயோ கன்றாவியாக இருக்குது. போட்டோம் இப்போல்லாம் புலம்பி தொலைக்க வேண்டியதாக இருக்குது. என்னாச்சு? குமார சம்பவத்தை எப்படியே சொல்லிட்டேன். சா பிந்துகு. பிந்து என்னன்னு கேட்டால் மனம் ப்ளஸ் சித்து. இந்த அதுக்கு நான் சித்தம்னு சொல்லுவேன், மனம்னு சொல்ல மாட்டோம். சித்தம்னா எல்லாமே அடக்கம். மனம் சித்தம் புத்தி அகங்காரம். அப்போ மனம் ப்ளஸ் சித்து தான் ஜீவன். சித்து உள்ளே வருது அப்பா கிட்டேருந்து, அது மேலே போயிட்டு வருது. ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு நீ சாப்பிட்ற காய்கறி மூலியமாக அப்பா கிட்டே வந்து அம்மாகிட்ட போகுது. அப்பா உயிர், அம்மா உடம்பு. இதுதான் தத்துவம். உயிர் தயாரிக்கிற கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை அப்பா செய்கிறாங்க. அந்த பஞ்சபூதங்களான உடம்பு தயாரிக்கக்கூடிய சத்து வந்து சக்தி வந்து அம்மா கிட்டே இருக்குது. ஸோ ஒரு காம்பினேஷனில் ஒரு கால்குலேஷனில் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு மந்திரத்தில் அந்த உயிர் வடிவமைக்கப்படுகிறது. பெரிய ஆச்சரியம், அது பெரிய பெரிய ஆச்சரியம். ஏன் அவங்க சயின்ஸை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா அதெல்லாம் எப்படின்னு போட்டோம். ச பிந்துகு ஸோ அப்படி புருஷன் அந்த ஜீவன் இருக்க அதுதான் சத்து. சிவ, சூரிய, இந்து, ரூபவான் இதெல்லாம் வடிவமுடைய தேவர்கள் எல்லாரையும் குறிக்கும். பிந்து சித்தை தான் பிந்துன்னு சொல்கிறாங்க, ஜீவனை தான் பிந்து. ஜோதிஷ் தஸ்ய சிகா ரூபம். அது ஜோதியாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, அக்னியாக மாறி அக்னியாக இருக்குது, சிகாவாக இருக்குது. இன்னொன்று வந்து நாதமாக இருக்குது. ஓம் நாதம் நீண்ட ஒலிக்கிறது, அது வந்து பிரகிருத்தியாக இருக்கிறது. பிந்து வந்து உயிராக இருக்குன்னா இம்மு வந்து உடம்பாக இருக்குது. ரா வந்து உயிராக இருக்குன்னா இம்மு வந்து உடம்பாக இருக்குது. புரியுதா? ஆமாம். ஒன்று பிரம்மம், ஒன்று மாயா. பிரம்மம் சத்து, மாயா வந்து சித்து. அதுதான் பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதத்தை பிரகிருத்தியில் உலகம்னு சொல்லுவாங்க. புருஷஸ்ய பிரகிருதி, புருஷ சத்து, பிரகிருதி சித்து. சோபோ இரண்டும் சமயாத் சேர்ந்தால் பிரம்மம் என்பார். ரெண்டும் சேர்ந்ததுதான் பிரம்மம். எது? பிரம்மம் ப்ளஸ் மாயா கொண்டு ஈஸ்வரன் சொன்னல அந்த ஜீவனை வந்து பிரம்மம்னு சொல்லுது. பிரம்மம் என்பர் சித்து சத்து தான் இரண்டும் சேர்ந்தால் தான் பிரம்மம்னு சொல்ல. பிரம்மத்துக்குள்ளே சத்து சித்து ரெண்டுமே இருக்குது. உபாதி எடுத்தால் ஈசன், உபாதி மாயாவை சேர்த்தா மாயா வந்து சுத்தமாக இருந்தால் சித்து. மாயா மனம் புத்தி அகங்காரத்தோட உபாதியோட சேர்ந்தனா அது மாயா. அதுதான் அவித்யான்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே பிரம்மம்னு சொன்னால் பிரகிருதியும் புருஷன் தான் பிரம்மம். அதுக்குள்ளே இருக்கிறது, உயிருக்குள்ளே இருக்கிறது, ஆத்மாக்குள்ளே இருக்கிறது. ஆணும் பெண்ணும் அதுக்குள்ளே இருக்குது. ஆணும் பெண்ணும் அதுக்குள்ளே ரெண்டு தத்துவம் ப்ளஸ் மைனஸ் இருக்கா இல்லையா? ஆட்டமில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ நம்ம ஞானம்னு சொன்னதுக்குள்ளே அன்பு அமைதி ஆனந்தம் இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஞானம்ங்கிறது சிவம், அன்பு அமைதி ஆனந்தங்கிறது சக்தி. புரியத்துக்காக சொல்கிறேன். யார் இது சொல்கிறதுல இந்த புக்லையும் இருக்காது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னும் சொல்ல பார்த்தா நேற்று சொன்ன மாதிரி அன்பு அமைதி ஆனந்தம் ஒரு வார்த்தை தான், அதுதான் ஆனந்தம். அங்கே ஞானம் ஆனந்தம். புரியுதா? அதுதான் சச்சிதானந்தம். புரியுதா விஷயம்? ஞானத்தில் சத்தம் சித்தம் இருக்கு. இல்லை முருகப்பெருமான் கருணை சொல்லி கொடுத்தாலும் வராது. ஒரு ஞானத்தில் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறாங்க, நம்ம அப்படியே ஒப்பிக்கிறோம், அவ்வளோதான். வாயை பயன்படுத்துகிறாங்க, நம்ம மூளையை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பேசும்போது வேறு நிலையில் இருக்கேன், சாமானியமாக இருப்பேன். பூஜை பண்ணும்போது வேறு நிலைக்கு போய்டுறோம். அது கேஷுவலாக போய்டுது. அது ஒரு கரண்ட்டு. அது பூஜை ஒரு கரண்ட்டு, அதுக்கு சில சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த வேத விசாரம் ஒரு கரண்ட்டு, அது ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்குள்ளே போய்டுறோம் நம்ம. அதனால் இதெல்லாம் எளிமையாக உங்களுக்கு கிடைக்கிது. முருகப்பெருமான் கருணை. புரிஞ்சிச்சா இது? இப்போ இங்கே பிரகிருத்தியும் புருஷனும் சேர்த்தா பிரம்மம், ரெண்டும் சேர்த்தா பிரம்மம். பிந்து நாதம், அதை தான் பிந்து நாதம் சொல்லுது. பிந்து இம்மு, நாதம் ராம்.
ரா சேர்த்தா ராம். பீஜம் ராம். பிந்து இம்மு நாதம் ரா சேர்த்தா பீஜம் ராம். அக்னி வக்னி, வக்னினா நெருப்பு, அது அக்னி. ஆண் வந்து அக்னி, பெண் வந்து சந்திரன். சூரியன் சந்திரன் சொல்கிறோம்ல, அக்னி சோமன்னு சொல்லுது. அதே தத்துவம் தான். சூரியனுக்குள்ளே என்ன இருக்குது? அக்னி தானே இருக்குது. அதே வெப்பம் வெளிச்சம் அக்னிக்கிட்டேயும் இருக்குது. அக்னி சூரியன் ரெண்டு பேரும் ஒன்றா சொல்ல முடியும். ஒரே குவாலிட்டி, பேர் தான் வெவ்வேறு இருக்கே தவிர ஒரே குவாலிட்டி. அதுதான் ஆண் பெண் தத்துவம். ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் ஆண் இருக்கா, ஒவ்வொரு ஆணுக்கிட்டையும் பெண் இருக்கா. பிரகிருதி மாயா. பிரகிருத்தின்னு சொல்கிறது மாயாவையும், புருஷன் சொல்கிறது பிரம்மத்தையும், பிரகிருதிங்கிறது இம்மையும், புருஷன் சொல்கிறது ராவையும் சேர்த்தா ராம். ராம் ப்ளஸ் அக்னி ப்ளஸ் சந்திரன். அர்த்தநாரீஸ்வரர் வந்துட்டாங்களா? அர்த்தநாரீஸ்வரர் வந்துட்டாங்க. சங்கர நாராயணன் வந்துட்டாங்க. விசாரம் என்ன நினச்சி வச்சு செய்த இது. அக்னி சோமாத்மக ரூபம், ராமபீஜம் பிரதிஷ்ட. இப்படி தான் ராமபீஜம் உருவானி இருக்கு. இப்போ ராமனு சொன்னால் சிவம் சக்தி, சிவம் சங்கர நாராயணன், நாராயணன் சிவம், சத்து சித்து, அக்னி சந்திரன். இத்தனை எல்லாம் ஒரே தத்துவம் தான். இதுதான் நம்ம உங்களுக்கு எளிமையாக புரியட்டோன்னு சுவாமி அம்பாள்னு ஈஸியாக சொல்லிவிடுவேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இது. இந்த சச்சிதானந்த வார்த்தையும் இந்த சிவம் சக்தியும் மொத்த ஹோல் உபநிஷத்துலேயும் பயணம் செய்கிறாங்க என்னோட. எங்கெல்லாம் எனக்கு குழப்பம் வருதோ அந்த வார்த்தையை போட்டால் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அங்கே தான் இருக்கு. பக்தி யோகம் தெரியாமல் ஞான யோகம் புரியாது தம்பி. பக்தி இல்லாமல் ஞானம் உனக்கு வரவே வராது. எதேவ வட பீஜஸ்த பிரகிருதி. எப்படி ஆலமரத்தினுடைய விதையில் இவ்வளோ பெரிய பிரகிருதி இருக்கோ, இவ்வளோ விஸ்வரூபம் இருக்கோ, மகான் துருவம் பெரிய சூக்ஷ்மம் இருக்கோ, ததேவ ராமபீஜஸ்ய ஜகத்து சர. அது மாதிரி ராமுக்குள்ள வார்த்தையில் ஜகத்து இருக்குது, ஜீவராசிகள், ஜடம் சைத்தன்யம் இருக்குது. சர அச்சர, அசைகிறது அசையாதது எல்லாம் இருக்குது அதுக்குள்ள. பீஜக ஏக்கம் உபயார்த்தம், ரெண்டு அர்த்தம் இது கொடுக்குது. என்ன ரெண்டு அர்த்தம்? சவிசேஷம் நிர்விசேஷம். சகுணத்தையும் குறிக்கும், நிர்குணத்தையும் குறிக்கும். சகுணமாக ஈசனா சொன்னோம்னா நிர்குணம் பிரம்மம். மாயா சேர்த்தா சகுனம், மாயா நீக்குனா பிரம்மம் நிர்குணம். இது புரியுதா? சுத்தமாக நல்லா புரிஞ்சுங்க. மாயா சேர்த்தா சகுனம் வடிவம் எடுக்குது, மாயா சேருன்னா நிர்குணம் வடிவம் இல்லை. அதனால் முருகனை தனி முருகனை பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. முருகன் தனியாக இருக்கார்ல, ஞானிகள் சொல்லுவாங்க. அவர் போனால் அவர் ஞானத்தை தான் கொடுப்பாரு, எனக்கு பணம் தான் வேணும், வள்ளி தேவசானா உள்ள அந்த கோயிலுக்கு போகிறோன்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்கிட்ட என் காதுக்கு வருது. உடனே என்ன பண்ண, சண்முகர் பண்ணோம், ஐஸ்வர்ய சண்முகர்னு. வள்ளி தேவசேனா சேர்ந்து, நீ ஏன் அலையிற, உனக்கு பணம் தானே வேணும். வள்ளி இச்சாசக்தி, தேவசேனா கிரியாசக்தி, முருகன் ஞானம். 3 பேரையும் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணி கொண்டாந்து 750 கிலோ. அது 750 கிலோ கலெக்ட் பண்ணி 350 கிலோவில் பண்ணி தூக்க முடியாது. சுவாமி வெளியில் வரணும்னா உடனே ஐயரே எல்லாத்துக்கும் வராரோ இல்லை, இதுக்கு வந்துடுவார், நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்வார். நான் ரொம்ப பவர்ஃபுல்லான இது ஐஸ்வர்யம். ஏன்னா பணம் கொடுத்தா போதும் நம்மளுக்கு. பிரம்மச்சரியாக இருக்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் இருக்கா நீங்கள் என்ன துடிக்கிறீங்க? கிரகஸ்தம் போனோம் தபம்லாம் பண்ணி இருமுடி சுமந்து பண்ணி போய் கொடுத்து நல்ல மனைவி அமையட்டுமோ. ஐயப்பன்னு போய் கேட்கலாமா? அவரே கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கல்யாணத்தை பற்றி பேசலாமா? சரி, பேசிட்டு போ. இப்போ பீஜம் மாயா விநிர்முக்தம் பரபிரம்மம் சொல்லியாச்சு. மாயாவை நீக்குனா சுத்தமான கான்சியஸ். பார்த்தீங்களா? சுத்தமான கான்சியஸ், பியூர் கோல்டு, காப்பர் கலக்காதது.
ஆனால் உபயோகம் பண்ண முடியாது. மாயா கலந்தால் தான் உபயோகம் பண்ண முடியும். காப்பரை கலந்தால் தான் உங்கள் வளையல், உங்கள் மோதிரம், உங்கள் எல்லாம் உபயோகம் ஆகாது. சிவன் சைலண்ட்டாக இருந்தாருன்னா ஒன்றும் அவர் பேசாமல் சிவனேன்னு அவர் இருக்க வேண்டியதுதான். நீ சிவனேனே இருப்பா, நீ ஒன்றும். ஆனால் சக்திக்கு அவரை தான் பிடிக்குது. அம்பாள் உலகத்துக்கு எல்லாருமே, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அம்பாளை தாயாராக தான் பார்க்கும். அம்பாளை மனைவியை பார்க்கக்கூடிய சக்தி பரமேஸ்வரன் ஒண்டி தான். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அந்த மாதிரி வீரியம் மிக்கவர். யோகம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அளவிட முடியாது பரமேஸ்வரனை. மாயா நீக்கினா சுத்த பிரம்மம். அது சொல்லுது, கீர்த்திதக முக்திதம் சாதகானாம் ச மகாரோ முக்திதோ தோபத. இந்த சாதகர்களை ஸ்க்ரீனை போடுறதும் விடுதலை கொடுக்கறதும் மாயா தான். சுவாமிக்கு சம்பந்தம் இல்லை. அவர் நான் கர்த்தா நான் பக்தா எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ண இவன் என்ன பண்ணுறான், சித்தை என்ன பண்ணுது, மாயா என்ன பண்ணுது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மகாரோ மாயா தான் முக்தி கொடுக்குறா. மா ரூபத்வாத் ராமோ புக்தி முக்தி. அதனால் ராமங்கிற வார்த்தை புக்தி முக்தி ரெண்டுமே தருது. மாயா போகத்தை கொடுக்கக்கூடியவன், பிரம்மம் விடுதலையை கொடுக்க வற்றற்ற நிலையை உருவாக்குறவங்க. அப்போ புக்தி முக்தி, புக்தினா போகம், முக்தினா விடுதலை. ராம் இந்த ரெண்டு வார்த்தையும் ராம் கொடுக்குது. அதுதான் பொன்ராம்னு பேர் வச்சு. ஆதோ ரா தத்புருஷா. இந்த ராம வந்து தத்துவமசியோட கொஞ்சம் கம்பேர் பண்ண. இந்த எல்லாருக்கும் இந்து மதத்தை கொஞ்சம் டச் பண்ணி இடித்து பார்த்தா தான் அவங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லோரும் இந்த தத்துவமசியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அது உலக பிரசித்தி பெற்ற வார்த்தை. என்ன வார்த்தை அது? அது நீ ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அர்த்தம். தத்து அது, துவம் நீ, அசி ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொல்கிற வார்த்தை உலக பிரசித்தி பெற்ற வார்த்தை. அந்த வார்த்தையை பல ரிஷிகள் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கம்பேர் பண்ணார் ராம வார்த்தை எப்படிலாம் சொல்லி, அதாவது ராம் வார்த்தையை மேன்மைப்படுத்தி காமிக்கணுங்கிறத ரிஷியனுடைய வேலை. அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்க பண்ணுறாங்க. அதனால் என்ன சரி தவறுனா என்னென்னா, ஒரு வார்த்தை ஆல்ரெடி ஃபைனல் ஆகிருக்கு, அதை ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ண? பூஜாவனு கண்டுபிடிச்சிட்டு போயேன், பிரச்சனை இல்லை. வேணா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. திருமந்திரத்தில் திருமூலர் டிஸ்டர்ப் பண்ணி நான் பாதி இது எனக்கு எடுக்கிறதுக்கே ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கிறவங்க ஒரு நல்ல ஞானத்தில் இருக்கிறத போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. அதை பேரை மாற்று, தத்துவமசியை துவம் தத்து அசின்னு சொன்னால் தான் சரியாக வரும், அசி துவம் தத்துன்னு சொன்னால் தான் சரியாக வரும் அப்படின்னு இவங்க அவங்க ஒரு கான்சியஸில் ஒரு கான்சன்ட்ரேஷனில் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் வடிவமைச்சிருக்காங்க. வேதம் என்ன தெரியுமில்ல செய்யும், அப்படிலாம் ஏற்றுக்காது. ஒரு அணுவளவும் மாத்திரம் யார் சங்கரர் பேசினாலும் சரி, சம்பந்தர் பேசினாலும் சரி, வேதம் இருக்கிறத டச் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், டிஸ்டர்ப் பண்ண. அப்படி மாத்திரன்னு எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. நம்ம ஒரு லெட்டர் எழுதினு வச்சுங்களேன், ஒரு டிராஃப்ட்டு சரியாக இன்னொரு வாட்டி டிராஃப்ட்டு மாற்றிக்கிட்டே இருப்போம். அது வெவ்வேறு சைடில் வரும், ஒரு வாட்டி வருதா இல்லையா? அதே தான் கதை. அப்படி இருந்தால் கிச்சடி ஆகிடுங்க வேதம். அதனால் வேதம் தான் நமக்கு பிரமாணம். உங்கள் மனசாட்சி வேதத்தை மறுக்குதா? யாராவது இருந்தால் கை ஓப்பன் ஹார்ட்டாக சொல்லுங்கள். மனசாட்சி, உங்கள் மனசாட்சி வேதத்தை மறுக்குதா? இல்லை, அதான் மெய்ப்பொருள், அவ்வளோதான். அப்படி தத்துவமசியை பற்றி பேச போகிறாங்க. என்ன தத்துவமசின்னா, ஆதி ராம், ரா வந்து தத்பதார்த்தம், மா வந்து துவம் பதார்த்தம், தயோ ச யோஜனை சேர்த்தா சேர்க்கறது தான் அசி பதார்த்தம். தத்துவவிதம் அப்படின்னு தத்துவவிதெல்லாம் தத்துவ ஞானிகள் சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன்னு சொல்லாது, அவர் ரிஷிகள்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. நம துவம் பதார்த்தம், நம துவம் பதார்த்தம், ராம தத்பதார்த்தம்,
ராமராமாய நமக அந்த வார்த்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ராம் வார்த்தையும் எடுத்துக்கிட்டு தத்துவமசியோட கம்பேர் பண்ணுறாங்க. ராமராமாய நமகத்தில் உள்ளதை அந்த நம வந்து துவம்பதார்த்தம், ராம் வந்து தத்பதார்த்தம், அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறான். ஆசி அர்த்தே ய ராமா ஏன்னு வர யா 4வது எழுத்து சதுர்த்தி விபக்தின்னு சொல்லுவாங்க. விபக்தினா கேஸ் எண்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம. நே கோ சே கா பர் ஆன் இப்படிலாம் சொல்கிறோம்ல. ஃபார் ஆஃப் இதெல்லாம் சொல்கிறோம் இங்கிலீஷில். கேஸ் எண்டிங்னு சொல்லுவோம். கனெக்ட் பண்ணிக்கோம். அந்த சதுர்த்தி சேர்க்கறதுனால சதுர்த்தி தான் சேர்க்குது, அசிங்கிற வார்த்தையை சேர்க்குது. அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இது புரியுதா? ராம்ங்கிற வார்த்தையில் ரா வந்து தத்து, மா வந்து துவம். அது மாதிரி ராமாயில் சொல்லிவிட்டு யா வந்து கனெக்ட் பண்ணுது. தத்துவமசி ஆதி, அதனால இது தத்துவமசின்னு சொல்லலாம். ராம தத்துவமசின்னு சொல்லலாம். கேவலம் முக்திதம். என்ன சொல்ல விரும்புகிறாரு? அந்த தத்துவமசியை விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்ல வர்றாரு. இங்கே தான் சில இடத்துல தன்னுடைய கருத்தை கொஞ்சம் ஏற்றி விடுறது. பக்தியினுடைய ஆதாரத்தில் அன்பில் தன்னுடைய கருத்தை கொஞ்சம் ஏற்றி விடுறது. இப்போ ஏற்கனவே ஜபம் பண்ணிட்டு வரவன் அறிஞ்சு வச்சுருக்கிறவன்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படி சொல்லுவாங்க. முக்தி தான் எத்த இது முக்தி தரக்கூடியது. முக்தி பிரதம். புக்தியும் முக்தியும் ரெண்டுமே தரும். இந்த ராம் தருவது இரண்டையும் தருவது. தஸ்மாத் அதிரிச்சது, அது சிறப்பானது. மனுஷவதேஷு சர்வேஷாம் அதிகாரோ அசி. இதை உச்சரிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு மனிதராக இருக்கக்கூடிய சகல உடலை எல்லாருக்குமே இது பொருந்தும். இவங்க எல்லாரும் ராமந்திரத்தை ஊற்றி சடாட்சரத்தை உச்சரிக்கிறதுக்கு தகுதி யார் யாருக்குன்னா, அங்கே சொன்னதில் ஓங்காரம் பண்ணுறவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் சொன்னோம். ஓங்காரம் உச்சரிக்கிற தகுதியுடையவங்க இங்கே வந்து இந்த ராமாய நமகன்னு சொன்னாலும் சரி, ராமன்னு சொன்னாலும் சரி, அந்த அதிகாரம் வந்து அவங்களுக்குள்ள அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. மனிதர்கள் யாரெல்லாம் உடம்பு எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் அதிகாரி ஆகிறாங்க. முமுக்ஷோ நாம் சாதகர்கள், விரக்தா நாம் சன்னியாசிகள், ஆசிரமவாசி இல்லறத்தில் இருந்தாலும் சரி, கிரகசத்தில் இருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருக்காங்களோ அவங்க, பிரம்மச்சரியத்தில் இருந்தாலும் சரி, கிரகசத்தில் இருந்தாலும் சரி, பிரணவத்வாத் சதா தியேய யதீன விசேஷத்தக. என்ன பண்ணணும்னா, ராமராமாய நமகன்னு சொன்னாலும் சாமானியர்கள் ராமராமாய நமகன்னு சொன்னாலும் யத்திலாம் இருக்காங்க இல்லையா? யத்தினா யார்? எத்தனை பண்ணுறவங்க? முமுக்ஷு, அதாவது பரம்பொருளில் தேடுபவர்கள். யத்தி ராஜுன்னு சொன்னாலே ராமானுஜருக்கு, யத்திகளுக்கெல்லாம் ராஜ், தபஸ்விகளுக்கெல்லாம் ராஜ ராமானுஜர். வரதராஜ பெருமாள் கொடுத்த பட்டம் அது, யோகப்பட்டம். அது யத்திராஜுங்கிறது யோகப்பட்டங்க. யோகப்பட்டம்னா என்ன? சன்னியாசம் எடுத்தவங்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய தீட்சா பட்டம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரிஜினல் பேர் போயிடும், இந்த பேர் தான் விளங்கும். அதுக்கப்புறம் இந்த பேரை வச்சு தான் பூர்வாசிரமத்தை பேசவே கூடாது. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஓங்காரம் சேர்த்து சொல்லுங்கள். யாருக்கு? ரிஷிகளுக்கு, ஆசிரமவாசிகளுக்கு இவெல்லாம் ஓங்காரம் சேர்த்து சொல்லுங்கள். எதி ச விசேஷத்தக, ரொம்ப விசேஷம், சேர்த்து சொல்கிறது விசேஷம். ராம மந்திரார்த்த விஞ்ஞானி ஜீவன் முக்தோ. யார் ராம மந்திர இந்த வார்த்தை இப்போ பேசுகிறத கேட்டீங்களோ அவர்கள் ஜீவன் முக்தர்களாகிறார்கள். ந சம்சய, சந்தேகப்படாதீர்கள். இமாம் உபனிஷத்து அதீதே, இதை யாரெல்லாம் கேட்டார்களோ, யார் இந்த உபனிஷத்தை கேட்டார்களோ, அதீதே சிரவணம் செய்தார்களோ, படித்தார்களோ, ஸோ அக்னி பூத்தோ பவதி, அக்னி போல தூய்மையாவார்கள். வாயு பூத்தோ பவதி, வாயு போல சுத்தமாவார்கள். சுராபானாத் பூத்தோ, மது குடிக்கிறது பாவமா?
மது உயிரை குடிக்கும்னு எழுதுறதை விட இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு எழுதுறதை விட பாவம்னு சொல்லி பாருங்க, அது ஒரு பாவமா. ஸ்வர்ணஸ்ய தேயாத் பூத்தோ பவதி, கோல்டை திருடினவன். பிரம்மஹத்யா, பிராமணர்களை சாதுக்களை கொன்றவன். ராம மந்திரானாம் புரச்சரணங்கிறது பயன்படுத்துகிறவங்கள். யாரெல்லாம் புரச்சரணம் பண்ணுறாங்கன்னா என்னது, ஜபிக்கிறாங்க, இந்த ஜபத்தில் இருக்காங்க, அப்ளை பண்ணுறாங்க, மந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. ராமச்சந்திரோ பவதி, ராமனே ஆகிறார்கள். யார் எதை நினைக்கிறார்களோ அவர்கள் அதுவே ஆகிறார்கள். தத்து ரிச்சா, அதை பற்றி ஒரு ரிச்சு இருக்குது, ரிக்கு இருக்குது. ரிக்குன்னு சொன்னால் ஒரு உதாரணம் இருக்குது வேதத்துலேருந்து. அந்த காலத்தில் எல்லாமே ரிக்கு தான். ரிக்குன்னு சொன்னாலே ரிக்வேதம்னாலே வேதம், வேதம்னு சொன்னாலே ரிக்கு தான். அப்படி இருந்துச்சு. அப்புறம் தான் இவர் வியாசர் தான் இவ்வளோ தான் படிக்க மாட்டான் நம்மளால், அதனால் 4 பிரித்து 4 கேட்டகரியில் அது உயிர் கொடுக்கணும் இல்லையா, அதை பாதுகாக்கணும் இல்லையா. பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ரகசியம்னு சொன்னாங்க. அது எப்படி பாதுகாக்கப்படணும்னா சொல்லிக் கொடுத்தா தான் பாதுகாக்கப்படும். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ சொல்லிக் கொடுத்தா தான் இதுக்கு உயிர். அது மந்திரமாக இருந்தால் வெறும் உபயோகம் இல்லாத ஒரு வஸ்துவாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க, சிந்திங்க, அதுதான் உண்மையாக அர்த்தம். அவங்க சொன்ன அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அடியேன், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதன்னா 3 பேருக்கு. இணக்கம் இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத, சிஷ்யனாக வராதவனுக்கு சொல்லிக் கொடுக்காத, குரு சேவா பண்ணாதவனுக்கு சொல்லிக் கொடுக்காத. சொல்லி எழுதியிருக்கு, பண்ணாத. இணக்கம், குரு சேவா, சிஷ்யனாகலை, 3 தத்துவத்தில் வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத. நீ சொல்லிக் கொடுத்தாதான் பாதுகாப்பு. நீ பாக்கி எல்லாருக்கும் சொல்லிக் கொடு. நீ சொல்லிக் கொடுத்தாதான் அது பாதுகாக்கப்படும். எங்கேயாவது ஒருத்தவன் இந்த அத்தியனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சிரவணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இது எல்லாருக்கும். இப்போ இது நம்ம பேச ஆரம்பிச்சது தானே இத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இது தமிழ் படுத்தப்பட்டிருக்கு. சொல்லுங்கள், தமிழர்களுக்கு தமிழில் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். என்ன தான் நம்ம இன்னொரு மொழியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் எது நமக்கு கைவந்த கலைன்னா தாய்மொழி தான் முதல்ல வந்து நிற்கும். அது மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. அதனால தான் தாய்மொழியில் எஜுகேஷன் இருக்கணும்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. சயின்ஸு, அது சயின்ஸு, சைக்காலஜி, சயின்ஸு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் சொல்லிக் கொடுங்க. இப்போ நம்ம கையில் எடுத்ததுனால தானே 23 லட்சம் பேர் ப்ரெஸ் பண்ணாங்க. 4000 பேர் சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க, இது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வராங்க. அப்போ தானே பாதுகாக்க. இப்போ 4000 பேரில் யாரோ ஒருத்தவன் பாதுகாக்க மாட்டானா? இன்னொன்று, இதெல்லாம் உயிரோட உயிராக கலந்துருக்கிறதுனால எத்தனை பேர் எடுத்தாலும் தொடரும் உங்களோட. முக்தி வேண்டுங்கிறது வேறு விஷயம், வேண்டாங்கிறது வேறு விஷயம். லௌகிக இன்பம் வரணுங்கிறது ஒரு விஷயம், வாழும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழணுங்கிறது ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் வேதம் பாதுகாக்குதுன்னா வேதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். தர்மோ ரக்ஷதி ஏதோ ஒரு இது இருக்குது, லைன் இருக்குது. தர்மத்தை யார் ரட்சணை பண்ணுறானோ அவனை தர்மம் ரட்சிக்கிறது, பாதுகாக்கிறது. அதனால் வேதத்தை யார் பாதுகாக்கிறார்களோ வேதம் அவர்களை, இது அடியானுடைய கருத்து, எழுதியிருக்கோ என்னவோ தெரியாது, என்னுடைய அனுமானம் இது. இப்போ என்ன, அது மாதிரி பூத்தோன்னா புனிதமாகிறான், ராமனே ஆகிறான். அதை பற்றி ஒரு ரிக்கு இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, சதா ராமோ அகம் அஸ்மி, சதா நான் ராமனாக இருக்கிறேன். தியானம் பண்ணு, அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறோம்ல, அதுக்கு போல ராமாஸ்மின்னு சொல்லு. டைவர்ட் பண்ணி விட்டார். 108 உபநிஷத்தினுடைய கொள்கையை என்ன பண்ணிட்டாரு, நிர்குணமாக இருக்கிறத சகுனமாக மாற்றுறாரு. 18 போடு. சதா ராமோ அகமஸ்மி, தத்துவமசியும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. ராம பிரம்மாஸ்மி பண்ணிட்டாரு. போட்டோம். எதுக்குன்னா சண்டை வராதுப்பா. இப்போ கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. யாருமே உபநிஷத்தை சொல்லலைன்னா அவ்வளோதான், என்னை கழுத்தையே தூக்கில் போட்டுருவாங்க.
உபநிஷத்து இல்லாமல் நான் அந்த கருத்தை சொல்லியிருந்தானா இந்த ஆள் வந்து சைவத்தை கொண்டு வந்து கலக்குறான் அப்படி சொல்லுவோம். உபநிஷத்து மந்திரம் இல்லைன்னா இந்த உபநிஷத்து இப்போ ராம ரகசிய மந்திரம், ராம ரகசிய உபநிஷத்து நம்ம கணக்குப்படி 157வது மந்திரம். அதில் வந்து சாப்டர் வைஸ் மாறி இருக்கும். அதை பற்றி ஒரு இருக்கே இருக்குது. என்ன இருக்குன்னா, ராம அகமஸ்மின்னு யார் சதா இருக்கிறாங்களோ சொல்கிறார்களோ நதே சம்சாரினோ நூனம் ராம இவ ந சம்சயக. அவன் சம்சாரி அல்ல, அவன் ராமனே. ராம இவ ராமனை போலவே சந்தேகப்படாதீங்க. ஓம் சத்தியம், இது நிச்சயம் சத்தியம் உண்மை, இதே உபனிஷத்து என்று உபனிஷத்து கூறுகிறது அப்படின்னு இந்த உபனிஷத்து பூர்த்தி ஆகிறது. முருகப்பெருமானுடைய கருணையினால் நம்ம ஞான யோகத்தில் இந்தியாவிலே யாரும் செய்யாத எந்த மொழியிலையும் 108 உபனிஷத்தையும் தனித்தனியாக எடுத்து பேசப்படலை. இந்த பிரம்மஞானத்தினால் வஞ்சிக்கப்பட்ட இந்த இனத்துக்கே முருகப்பெருமானுடைய கருணையினால் மொத்தத்தையும் ஒன்றா படுறா, கேள்றா, உட்காந்து கேள்றா தம்பி அப்படின்னு முருகப்பெருமான் தமிழில் அள்ளி வழங்கியிருக்காரு. என்னுடைய கான்சியஸுக்கு உட்பட்டு இந்த 102 உபநிஷத்தில் என்னுடைய கான்சியஸுக்கு உட்பட்டு ஒரு பர்சன்டேஜ் வேணால் தவறு இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம். மற்றபடி என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 95லேருந்து 99% மிகச்சரியாக பண்ணியிருக்கோம். ஆனால் இருக்கிறபடி சொல்லியிருக்கோம். சில இடத்துல மந்திரார்த்தம் சொல்லிவிடுவோம், சப்தார்த்தம் சொல்லிவிடுவோம், பாவார்த்தம் சொல்லிவிடுவோம், ரகசியார்த்தம் தான் சூட்சுமம். அது முருகப்பெருமான் கருணைன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு நிறைவு இல்லை, இன்னும் எளிமைப்படுத்தணும். பாமர மக்களுக்கு இது போய் சொன்னேன். எஸ்பெஷலி மிடில் கிளாஸுக்கு தான் இந்த உலகத்தில் அதிக துக்கியாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓய்வே இல்லை அவனுக்கு. அவன் மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, குரு கிடையாது. அவன் பிரம்மத்தையும் தேட போகிறதில்ல, வழிகாட்ட ஆள் இல்லாத நேரத்தில் இந்த முருகப்பெருமானுடைய கருணை, இந்த உபனிஷத்து நிச்சயமாக அவனை வழிநடத்தி அவனுடைய குடும்பத்திலையும் தொழிலையும் அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் பூரணமாக நிரந்தரமாக நிலைநிறுத்தும். இதில் ஒரு அணுவளவு கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்ம பயணிக்கும் போதே நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறீங்க. முருகப்பெருமானுடைய நோக்கமாக மிக மிக உன்னதமான நோக்கமாக நான் பார்க்குறேன். கருணையோ கருணை, கந்தன் கருணைன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நேரடியாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். வார்த்தையே இல்லை சுவாமிக்கு நன்றி சொல்கிறதுக்கு. அப்பேற்பட்ட அரிய காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தத்துவமசிங்கிற இந்த மனநத்துக்காக அடியன் பேசக்கூடிய அந்த ஆடியோக்கள்லாம் இந்த சிரமங்களை எல்லாத்தையும் நீக்கிடும். சிரமமே இல்லாமல் அமிர்தத்தை அப்படியே நீங்கள் பருகலாம். அப்படி ஒரு முயற்சி அடியன் பண்ண போகிறேன். சுவாமி அதுக்கு பூரணமாக ஆசீர்வதிக்கணும். அதில் பல மேன்மைகள், பல அதிசயங்கள், ஆச்சரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த முருகப்பெருமானுக்கும் இந்த தமிழ் இனம் பிரம்மஞானத்தை தங்குள்ளே வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கண்ணை திறக்கட்டும் இந்த உபனிஷத். இந்த நோக்கத்தோட அறிவும் ஆற்றலும் மிக்க இந்த தமிழ் இனம் பிரம்மஞானம் சேர்ந்தால் இரையாட்சி செய்வார்கள். உலகை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் அவர்களுக்கு இருக்குது. பிரம்மஞானத்துக்கு உலகத்தையே ஆளக்கூடிய சூட்சுமம் இருக்குது. இதை அவங்க அறியணும் அப்படின்னு முருகன் பெருமான்கிட்ட பிரார்த்தித்துட்டு இந்த உபனிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இரதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்